ஒரு நாள் உன்னை மறவாத தெய்வம், யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம். இதோ உன் சந்ததியை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு அழைத்த போதே, உன்னை தெரிந்து கொண்ட போதே, நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று உனக்கு வாக்கு பண்ணி தான் உன்னை நான் அழைத்திருக்கிறேன். அப்படி அழைத்திருக்கும் போது நீ ஏன் உன் பிள்ளைகளை குறித்து நீ கலங்குகிறாய்? உன் பிள்ளைகளை குறித்து ஏன் வேதனைப்படுகிறாய்? உன் பிள்ளைகள் என் கரத்தில் இருக்கிறது. உன் தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னமே உன் பிள்ளையை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். உன் பிள்ளையை குறித்து நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறா. இதோ உன் பிள்ளையை என்கிட்ட ஒப்பட, நான் உன் பிள்ளை எதிர்காலத்தை ரேகாமா தோசாத்தா டாலா தூ ரபா காத்தா ராகுலா மாக்கோதோ டாகு ராத்தோ நமாலா. இந்த இடத்துல அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு, பிள்ளைகளை குறித்து கலங்கி, பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நான் விசாரிக்கிறபடியால் உன் கவலை என்கிட்ட கொடுத்துரு, உன் கவலை என்கிட்ட கொடுத்துரு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ கர்த்தர் மேலே பாரத்தை இறக்கி வையே, ஏற்ற வேலையில் உன் பிள்ளையை நான் உயர்த்துவேன். ஏற்ற வேலை ஒன்று வச்சிருக்கிறேன், உன் பிள்ளைக்கு நான் ஏற்ற வேலை வச்சிருக்கிறேன். அந்த நேரத்தில் உன் பிள்ளைய எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக மலை மேல இருக்கிற பட்டணம் போல உன் பிள்ளையை நான் உயர்த்துவேன்.